மேடம் நம்ம மதுரைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. மாநில அளவில் 4ஆம் இடம் நம்ம மதுரையை சேர்ந்த மாணவி எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மேடம் நம்ம மதுரை திருமங்கலம் தான். திருமங்கலத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வந்திருந்தாங்க. மேடம் வந்து காலேஜ் வந்து மதுரை அல்ட்ரா காலேஜில் தான் மேடம் பிடிஎஸ் முடிச்சிருந்தாங்க. மேடம் வந்து ஃபர்ஸ்ட் இது 4வது அட்டம்ப்ட். செகண்ட் அட்டம்ப்ட்ல வந்து மெயின்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்க. தேர்ட் அட்டம்ப்ட்ல இப்போ இந்த 4th அட்டம்ப்ட்ல மேடம் வந்து 4th ரேங்க் எடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேயே 4வது ரேங்க் எடுத்து வந்து நம்ம மதுரைக்கு சிறப்பிச்சிருக்காங்க. மேடம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்க மேடத்துல கேட்டு கத்துக்கலாம். எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்து எப்படி வந்திருக்காங்க. ஏன்னா தோல்வியை பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. முதல் 3 தோல்வி 4வது அட்டம் தானே. மேடத்துல இருந்து மேடத்தை நீங்க இன்னைக்கு விட்டுறக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சுபத்ரா கொடிவைரன். நான் மதுரை மாவட்டத்துல திருமங்கலம் பக்கத்துல ஒரு கிராமம். உங்களுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் படிச்சு வந்தேன். ஸோ பள்ளிக்குண்டு அப்படின்னு ஒரு கிராமத்துல இருந்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து படிக்கிற ஸ்கூல்ல இருந்தே வந்து கொஞ்சம் நல்லா படிக்கும். அதனால ஸ்கூல்ல இருந்தே வந்து படிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஆனா அவ்வளோ ஈஸியா வந்து நானும் படிச்சுட்டு வரல. 10th படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம ஊர்ல வந்து பொண்ணுங்களை படிக்கவே விட மாட்டாங்க. அப்படி எனக்கு 10thலயே சொன்னாங்க, இந்த பொண்ணை படிக்க வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 10thல ஆரம்பிச்சு படிக்க விடாம 10th முடிச்சு 12th முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் சேர்க்கிறப்போ எதுக்கு காலேஜ் சேர்க்கணும் பொண்ணுங்களா. அதுவும் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் மெடிக்கல் கட் ஆஃப் இருந்தது. அது வந்து நான் மட்டும்தான். ஆனா எங்க வீட்டுல என்னன்னா படிக்க விடல. எனக்கு வந்து ஒரு சைடு கவுன்சிலிங் வந்துருச்சு. ஆனா இன்னொரு சைடு வந்து என்னன்னா எதுக்கு படிக்கணும், அதுவும் வந்து எனக்கு நாமக்கல்ல கிடைச்சது. ஸோ எதுக்கு படிக்க வைக்கணும் பொண்ணுங்களை, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து கம்பல் பண்றாங்க. எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி படிங்க, நான் வந்து பக்கத்துல மதுரையிலேயே வந்து சேர்த்து விடுறேன், அதுக்கிடையில நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பக்கத்துல இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல, அதனால வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து கொடுக்குறேன். என்ன சொன்னா நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொன்னா நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். ஒன்னு அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கன்வின்ஸ் பண்ணிடலாம், இல்ல வீட்டுல காசு இல்லைன்னு சொன்னா கன்வின்ஸ் பண்ணிடலாம். நான் வேற படிச்சுட்டேன், கட் ஆஃபும் இருக்குது, அப்ப என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். அப்ப உனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட வந்து பக்கத்துலயே வச்சு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கன்வின்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல எனக்கு வந்து எங்க ஸ்கூல்லே ஒரே ஒருத்தருக்கு தான் கட் ஆஃப் இருக்குது, அப்ப எனக்கு ஒரு லோன் எடுத்து கொடுங்க, நான் வந்து படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டு சரின்னு படிச்சுட்டேன். படிச்சு முடிச்ச உடனே நான் என்னோட என் வயசுலயே சிலர் இருப்பாங்கல்ல எங்க ஸ்கூல்ல அதுக்கப்புறம் ஊர்ல அவங்கெல்லாம் நிறைய பேர் பாக்குறேன். என்னைய படிக்க விட்டாங்க, சரி நான் படிச்சுட்டேன். ஆனா படிக்காம சிலர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களோட லைஃப் எல்லாம் வந்து பாக்குறேன். நல்லா படிச்சவங்க ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஃபேமிலியில வந்து இன்க்ளூட் பண்ணிட்டுறாங்க. ஸோ அதனால அவங்களோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. நல்லா படிச்சவங்க கஷ்டப்படுறாங்க லைஃப்ல. அப்போ நான் கஷ்டப்படல அப்படின்னா நான் படிச்சதுதான் காரணம். அப்போ அதுக்கு அடுத்து நான் காலேஜ் முடிச்சப்போ எனக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. என்னால கண்டிப்பா வந்து அடுத்த டிகிரி போட முடியாது. ஏன்னா வந்து இப்போ மெடிக்கல் ஃபீல்டே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. நான் இதுவே லோன் போட்டு தான் படிச்சேன். அதே மாதிரி எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அடுத்து நான் ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா திரும்பி வீட்டுல போய் காசு கேட்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், ஒரு கிளினிக் போடணும் அப்படின்னாலும் ஒரு கிளினிக் போடுறது எவ்வளவு பெரிய விஷயம், மினிமம் நம்ம கிட்ட இவ்வளவு அமௌண்ட் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. அப்போ என் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கும் என்னைய பாத்துக்கிறதுக்குமே நான் கிளினிக் போக வேண்டியது இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண முடியும் சமுதாயத்துக்கு, நம்ம பாக்குறோம் கண்ணு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்க வந்து கஷ்டப்படுறத வந்து பாக்குறோம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் நம்ம வந்து பாத்துக்க முடியும், அதே நேரத்துல நம்மளால நிறைய பேருக்கு நல்லது வந்து செய்ய முடியணும். அந்த மாதிரி ஒரு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டு இருக்கப்போதான் நம்மளுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும். நம்ம வந்து வேலையில நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கு வேணா என்ன ஹெல்ப் வேணா பண்ணலாம். அப்போ ஆனா சும்மா ட்ரை பண்ணேன். குரூப் 1 வந்து எங்க வீட்டுல முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன வயசுல இருக்கிறப்போ நீ கலெக்டர் ஆயிடு, நீ கலெக்டர் ஆனா வந்து இவ்வளவு பெரிய போஸ்டிங் போயிடலாம், அதான் சொன்னாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இல்ல உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க படிச்சுக்கோங்க, எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை, அதனால நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, அந்த இடம் எவ்வளவு பவர்ஃபுல், எத்தனை பேருக்கு நம்மளால அதுல வந்து ஏதாவது செய்ய முடியும், வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தையே நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு அந்த வயசுல புரியல, இந்த வயசுல தான் புரிஞ்சுச்சு. அப்பதான் நான் வந்து இந்த இதை எடுத்தேன். அப்போ ஒரு கலெக்டர் ஆகணும்,
ஸோ வந்து நான் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். எதுக்கு வந்து யூபிஎஸ்சி எடுத்து வேற வேற ஸ்டேட் போகணும், நம்ம தமிழ்நாடு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் செட் பண்ண கோல் என்ன செட் பண்ணேன்னா, குரூப் 1 தான் எடுக்கணும். குரூப் 1லயே 8 போஸ்ட் கிட்ட இருக்கு. அப்போ எந்த போஸ்ட்ல அதிகமா வந்து நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கும், அப்போ டெப்டி கலெக்டர்ல தான் ஸ்கோப் அதிகம். ஏன்னா மற்ற எல்லா போஸ்ட்லயும் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். கமர்ஷியல் டேக்ஸ்ல இல்ல வந்து செப்பரேட் இது டெப்டி ரெஜிஸ்ட்ரார்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல. ஆனா டெப்டி கலெக்டரா இருக்கிறப்போ நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்ப நான் ஒரு கோல் செட் பண்ணேன், நம்ம போனா டெப்டி கலெக்டர் தான் போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம படிக்க ஆரம்பிச்சோடனே நிறைய பேர் வந்து சஜஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு யாரும் நம்மளுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம படிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, குரூப் 4 படிச்சிரு, குரூப் 4 தான் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் குரூப் 2 படிச்சிரு அது சொல்லுவாங்க. நம்ம 1 படிக்கிறோம்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ். நான் 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ். 2018 முடிச்சேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2019 நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2026 ஆயிடுச்சு. ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இந்த 7 வருஷத்துல ஒரு 4 தடவை குரூப் 1 வந்து கால்செட் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போவேன். மெயின்ஸ்க்கு போறப்போ நம்ம அதே ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, இந்த இன்ஸ்டியூட் போயிருங்க நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், அந்த இன்ஸ்டியூட் போயிருங்க கிளியர் பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு அந்த ஃபீல்டு பத்தி எதுவும் தெரியாது. இந்த ஃபீல்டு எப்படி நம்ம வந்து இது பண்ணணும், படிக்கணும், எல்லாமே நம்மளுக்கு புதுசு. ஏன்னா என்னோட பேக்ரவுண்டு, காலேஜ் பேக்ரவுண்ட் எல்லாமே வேற. ஸோ என்ன பண்ணலாம், அப்ப எல்லாரும் சொல்றதை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அங்க போய் படிக்கிறது, இங்க போய் படிக்கிறது. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து கிளியர் பண்றோம். வீட்ல இருந்து படிச்ச ப்ரிலிம்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன். வேற இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு மெயின்ஸ்க்காக நான் வந்து சென்னைக்கு போறப்பையும் மற்ற இன்ஸ்டியூட் போறப்பையும் என்னால கிளியர் பண்ண முடியல. அப்பதான் நான் வந்து யோசிச்சேன், ஏன் நம்ம வந்து வெளில போய் படிக்கணும், நமக்கு கையில என்ன எல்லாமே இருக்குது, நம்ம கிட்ட போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே நம்ம கையில இருக்கு. சமச்சீர் புக்ஸ் முதற்கொண்டு நம்ம கையிலேயே நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். அப்புறம் ஏன் நம்ம வெளியில போகணும், அப்ப வெளியில போக வேண்டாம், நம்ம வீட்ல இருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும். ஏன்னா நம்ம வந்து டிசிப்ளின்டா வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், எந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இன்ஸ்டியூட்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க வந்து ரெகுலரா நீங்க செக் பண்ணுங்க. அவங்க வந்து டெஸ்ட் ஷெட்யூல் கொடுப்பாங்க. 3 நாள்ல ஒரு டெஸ்ட் எழுதுங்க, 4 நாள்ல ஒரு டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். நாம அந்த டெஸ்ட்டை முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து முடிச்சிருப்போம். 20ஆவது டெஸ்ட் எழுதுறப்போ என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மறந்து போயிடும். அப்ப என்ன பண்றது, நான் இதை வந்து 3 அட்டம்ப்ட்லயும் நான் அதை தான் பண்ணேன். அவங்க ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும், எப்படியாவது படிச்சு முடிச்சிடணும். எப்படி இருக்கும் ஷெட்யூல் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இல்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்ப அந்த ஒரு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வாரம் முழுக்க படிப்போம். படிச்சு முடிச்சுட்டு அந்த படிக்கிறதுக்கும் ஒரு 80% படிக்கிறதே ஜாஸ்தி தான். அந்த டெஸ்ட் சிலபஸ்ல பாதி 20% இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிருவோம். அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சோம்னா அந்த சிலபஸ் தூக்கி உரமா போட்டுருவோம். அடுத்து எப்ப எழுதுவோம், எடுப்போம் அந்த ரிவிஷன் அப்ப எடுப்போம். அப்ப இந்த 20% அது ஒரு 1000% இருக்கும். அப்படியே பெண்டிங்ல இருக்கும். அதை ஒரு தடவை கூட நம்ம தொட்டிருக்க மாட்டோம். இந்த சைடு டெஸ்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப எல்லாமே பெண்டிங்ல இருக்கும். அப்ப இததான் 3 அட்டம்ப்ட்ல நான் பண்ணேன். அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, என்னால மெயின்ஸ் எழுத முடியுது, கிளியர் பண்ண முடியல. ஒவ்வொரு தடையும் 6 மார்க்கு 2 மார்க்கு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு டைம் செகண்ட் அட்டம்ப்ட்லயே வந்து எனக்கு இன்டர்வியூ கிடைச்சிருந்தது. இன்டர்வியூ கிடைச்சப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இன்டர்வியூக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியாது, இந்த ஃபீல்டே எனக்கு தெரியல. நான் ஒவ்வொருத்தையும் நானா போய் கேட்பேன். யாருக்கிட்டையுமே இப்ப இவ்வளவு பேர் உங்களுக்கு உட்காந்து உங்களுக்கு வந்து வழி சொல்றாங்க. ஆனா நான் வீட்டுல இருந்தே படிச்சதுனால எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. இன்டர்வியூனா இப்படி இருக்கும், இதுல ஸ்லாப் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ நானா போயிட்டு ஒரு ஒரு 2 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் போனப்போ 3rd ஸ்லாப் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து 2nd ஸ்லாப் போட்டிருந்தா 2022 அந்த டைம்லயே எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கும் குரூப் 1ல. ஆனா எனக்கு அதுவும் தெரியலன்னொன்னு அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து போன அட்டம்ப்ட்ல மெயின்ஸே கிளியர் ஆகல, ஸோ விட்டாச்சு. அப்ப இந்த அட்டம்ப்ட்ல வந்து நான் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் திரும்ப நம்ம இன்டர்வியூக்கும் நம்ம எப்படி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம், ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றோமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்குலாம் வந்து
எல்லாருமே இருக்காங்க, 1க்கு 10 பேர்கிட்ட வந்து இருக்காங்க ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க. அவங்க வந்து சொல்றாங்க ப்ரிலிம்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், இங்கதான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருது. உங்களுக்கு இடம் படிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து இங்க இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அப்ப அதை வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு எந்த ஷெட்யூல் கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலபஸ் இருக்கா, அதை வந்து 100% நான் முடிக்கணும். டெஸ்ட்டுக்காக நான் படிக்க கூடாது. ஃபைனல் டெஸ்ட் தான் என்னோட இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்றத எனக்கு முக்கியமே ஒழிய, இந்த டெஸ்ட் நான் வந்து 150 மார்க் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இங்க இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட் இதுல எல்லாம் வைக்கிறதுல வந்து ஹை ஸ்கோர் வச்சிருப்பாங்க, 170 180 தான் வச்சிருப்பாங்க. ஆனா மெயின் எக்ஸாம்ல வந்து போறப்போ வந்து கிளியர் பண்ண முடியாம வெளியவே நின்றுவாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் டெஸ்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்றதை விட நம்மளோட ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணணும். நமக்கு சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து நம்ம ஃபைனல் எக்ஸாம்ல நம்மளோட ரிசல்ட் வந்து இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு தடவை டெஸ்ட் எழுதுறப்பையும் ஒரு டாப் 20க்குள்ள வச்சு இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிளான் பண்ணி படிப்பேன். அப்ப வருது அப்படின்னா, அப்ப வந்து டெஸ்ட் அப்ப நம்ம வந்து யாருன்னு தெரியாது யாருக்கும். நம்ம டாப்ல இருந்தாதான் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஒரு 20க்குள்ள இருக்கோம்னா நம்மள வந்து பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா சிலர் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருப்பாங்க. அவங்க சிலர் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாம போயிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாததுதான் காரணம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல படிச்சு வந்தது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. 10th எக்ஸாம்லயோ 12th எக்ஸாம்லயோ ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் படிச்சோம் அப்படின்னா, இந்த சாப்டர் படிச்சோம்னா ஒரு 10 மார்க் வரும், ஒரு 15 மார்க் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, யாருக்காவது தெரியுமா? டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு தெரியுமா? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு? சிலபஸ் இல்ல, வேற நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். இப்போ எல்லாருக்கும் ஓப்பனா ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டா என்ன ஆகும்? எல்லாரும் படிப்பீங்க. இப்ப 10th வந்து 490+ வாங்குற மாதிரி எல்லாரும் வந்து 150+ 160+ வாங்கினீங்கன்னா அவங்க யாரும் செலக்ட் பண்ணுவாங்க? ஸோ நம்மளோட ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாமோட 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 5 வருஷம் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு உங்க சிலபஸ் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 2 எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒரு வாரம் இல்ல குரூப்பா சேர்ந்து பண்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாவே முடிச்சிடலாம். அந்த ஒரு வாரம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டினையும் எடுங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன கொஸ்டின் வருது, எந்த சிலபஸ்ல எந்த ஹெட்டிங்க்கு கீழே இந்த கொஸ்டின் வருது அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினா டீகோட் பண்ணுங்க. டீகோட் பண்ணீங்கன்னா அந்த சிலபஸ்ல இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும், இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்னை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ப்ரிலிம்ஸோட இன்னும் மெயின்ஸுக்கு அதிகமா வந்து பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பண்ணதுல மாடர்ன் இந்தியான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வரலாறு. அது வந்து குரூப் 1ல செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அதுல வந்து நான் ஒன்று அனலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வேலூர் ரிவோல்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இடையில ஒரு இடத்துல வேலூர் ரிவோல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1857 ரிவோல்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அந்த டாபிக்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஒரு 10 மார்க் வரும், கண்டிப்பா வரும். அந்த டாபிக் பேரை போட்டே வரும். அப்போ எனக்கு தெரியும் இந்த டைம் எழுத போறப்போ இந்த டாபிக் வராது, ஏன்னா போன வருஷமே 10 மார்க் கேட்டான். இனி அடுத்த வருஷம் தான் கேட்பாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் இந்த கண்டிப்பா 10 மார்க் அந்த கொஸ்டின் வரும் குரூப் 1ல. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 9 சப்ஜெக்ட் இருக்கா, 9 சப்ஜெக்ட்டுக்கும் உட்காந்து ஒரு குட்டி நோட் ரெடி பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா வர எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸா இருக்கட்டும், நம்மளோட வேலை என்ன, சிலபஸை ரெடி பண்றது, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்றது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து 4 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து ஃபுல்லா உட்காந்து நான் படிச்சது இல்லை. 8 யூனிட்டோ 9 யூனிட்டோ இருக்கு.
அப்போ அதுல நான் ஆன்சியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா இதெல்லாம் நான் வந்து அவ்வளவா படிச்சது கிடையாது. ஒரு 100% சிலபஸ் இருக்கு அப்படின்னா 40% படிச்சிருப்பேன். அதுவும் எப்படி படிப்பேன்னா, ஏன்னா அதுக்கு அந்த டாபிக்லாம் எனக்கு பிடிக்காது, அது மெயின்ஸுக்கும் வராதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் ப்ரிலிம்ஸ்க்காக அதை உட்காந்து மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா மெயின்ஸ் இருக்கிற சப்ஜெக்டை நான் இன்னும் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. பாலிட்டினா இத்தனை கொஸ்டின் தான் வரும், இது என்னது ஜியாகிரபி இத்தனை கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த டாபிக்ல இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின் வரும். அப்போ நம்மளோட டார்கெட் வந்து 150. குரூப் 1 இருந்தா 150, குரூப் 2 குரூப் 3 4க்கு எனக்கு அதை பத்தி தெரியல, கரெக்டா எவ்வளவு மார்க்குன்னு தெரியல. அந்த எப்பயும் வைக்கிற கட் ஆஃப்ல இருந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அந்த கட் ஆஃப் வச்சுட்டு அந்த கட் ஆஃபுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. அந்த 150 வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கணும். நம்மளால கண்டிப்பா ஒரு 40 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா 40யுமே கிளியர் பண்ண முடியாது. 35 வந்து பண்ணலாம். அப்ப எக்ஸ்ட்ராவா 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அதுல பேசிக்கா படிச்சு வச்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர்ன். இந்த மாதிரி படிச்சுட்டு 150 வந்து நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். நான் இப்படிதான் ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ்க்குமே கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா ஒன்னு பேப்பர் படிக்கணும், இல்லைன்னா மந்த்லி கம்பைலேஷன் வந்து படிக்கணும். பேப்பர் படிக்கிறது அப்படின்னா நம்ம தினமணி, தமிழ்ல படிக்கிறவங்க தினமணி, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க ஹிந்து வேணா ஹிந்து படிக்கலாம், அப்புறம் எக்ஸ்பிரஸ் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி 2-3 பேப்பர் இருக்கு. எந்த பேப்பர் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அந்த பேப்பர் வந்து படிச்சுக்கோங்க. இந்த பேப்பர் படிக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்றத டெய்லி அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு மந்த்லி கம்பைலேஷனை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 மாசம் படிக்கணும். மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்ல என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் பார்க்கணும், ஃபுல்லா உட்காந்து படிக்க தேவையில்லை. அதே மாதிரி கம்பைலேஷனா படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப சங்கர் அகாடமியோட கம்பைலேஷன்லாம் இருக்கும், அதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஈஸியா படிச்சுக்க முடியும். ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒண்ணு விடுறாங்க. இப்ப அது விட்டுட்டு இப்ப மைக்ரோ கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒண்ணு விடுறாங்க. ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மைக்ரோ கரண்ட் அஃபேர்ஸ் போதுமானதா இருக்கும். மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா தேர்வு பெட்டகம், அந்த தேர்வு பெட்டகம்ல தமிழ்நாடு ரிலேட்டடா என்ன இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம மெயின்ஸ் எழுத போறோம் அப்படின்ற பட்சத்துல எல்லாத்துலயும் தமிழ்நாடு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, நம்ம அதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோமா அப்படின்றத நம்ம ஆன்சர்ல இன்க்ளூட் பண்றப்போ நம்மளோட மார்க் வந்து 1-2 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 60 கொஸ்டினுக்கு 120 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன படிச்சாலும் தமிழ்நாடை லிங்க் பண்ணி வந்து படிங்க. எழுதுறப்பவும் தமிழ்நாடை லிங்க் பண்ணி வந்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன பண்ணணும் அப்படின்றது. இது போக வந்து நம்ம மெயின்ஸுக்குன்னு தனியா வந்து சில விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப எத்தனை பேர் இங்க வந்து குரூப் 1 மெயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு ப்ராவர்ப் இருக்கும் இங்கிலீஷ்ல, தெரியுமா? எய்ம் அட் த ஸ்டார், அட்லீஸ்ட் யூ ரீச் த டாப் ஆஃப் த ஸ்கைன்னு ஒண்ணு. அதாவது நம்ம வந்து நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சார் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும்? உயர்வானதா இருக்கணும். அவங்களே வந்து குரூப் 1 வரைக்கும் கொடுத்துருக்கப்போ ஏன் குரூப் 4ஓட நிக்கிறீங்க? நம்ம டார்கெட் வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 1 ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். 2 ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 4 கிளியர் பண்ணிடலாம். 4 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளோட மனப்பான்மை வந்து ரொம்ப புரியும். நம்ம படிக்கிறது வந்து தமிழோட நின்றோம். ஜிஎஸ்ன்னு ஒண்ணு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தொட்டு பார்க்க மாட்டீங்க. லைட்டா அதுல வந்து எவ்வளவு மார்க் வாங்கினா போதும் அந்த மாதிரி. அதனால கொஞ்சம் ப்ராடரா யோசிச்சு 1க்கே படிங்க. 1க்கு படிச்சீங்கன்னா ஈஸியா 2. ஏன் 1 வேலை கிடைச்சா வேணாம்னு சொல்லிடுவீங்க? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் 4? 1க்கு யோசிங்க. அடுத்த டைம் வர்றப்போ வந்து 1 கேட்கறப்போ எல்லாரும் கை தூக்கணும், சரிங்களா? அது வந்து நான் சொல்லணும்னு நினைப்பேன் எப்பயுமே. ஏன்னா நிறைய பேர் வந்து 4ஓடயே நின்றுவாங்க. அப்புறம் உள்ள போன பிறகு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்ககிட்ட நிறைய எபிலிட்டி இருக்கும், அந்த 4ஓடயே நின்றோம். ஏன் 2ல போயிருந்தா இன்னும் அடுத்து உள்ள போயிருக்கலாம்ல. ஸோ அதனால நிறைய படிங்க. 1 படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய கத்துக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய விஷயம் உங்க வீட்டுல கேட்பாங்க, அவங்களே கேட்கலன்னா நம்மளா போய் சொல்லுவோம், இது என்ன தெரியுமா, இது இங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா, நான் படிச்ச எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லலாம். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட சொன்னீங்கன்னா இன்னும் பெரிய மாற்றம் ஏற்படும்ல. அதனால வந்து படிக்கிறதே வந்து
2 1 அப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் வந்து ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் வந்து சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடாவோ இல்லை டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாவோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதையும் கிளாரிஃபை பண்ணலாம்.